வி.கே. ராமசாமிக்கு ஒரே டைலாக் தான். அது என்னன்னா, ஆமா உன் பாஸ் எங்க இருக்காரு, இந்த வயசுல அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லணும், என் பாஸ் எங்க இருக்காரா, அழகான சொல்ல ஆள் போற மாதிரி சாலை விடிய பறிக்கிற மாதிரி கட்டி வச்சிருப்பா, படிக்க மண்டபத்தை பார்த்து நடக்கணும், இல்லாட்டி பங்கு உடைஞ்சிடும் செலவுக்கு சொன்னேன். உள்ளூர் பெரிய மனுஷன் உலக நாட்டுக்கு உலக மார்க்கெட்டை நினைக்கிறதுக்கு எங்க பேட்டி மாதிரி பாட்டி மாதிரி உட்காந்துருப்பா, கதவு திறக்கும். ரோலிங் சேர், ரோலக்ஸ் வாட்ச், சீலிங் ஃபேன், சில்வர் பென், ஆள் தெரிஞ்ச அலோன்வா, ஆள் தெரியாத வாட்டி வாட்டுவா, பிச்சை கட்ட தூக்கி போடுவா, 100 ரூபா கட்ட சிலே இல்லாதவர் நீங்க செய்யலாம்னு சொல்றியா? சொடி நாய்க்கு சோப்பு போட்டு பிறகு இல்லை சொல்றது. நான் சொல்லுவேன், கோம்பே நாய், பாம்பே நாய், சட நாய். பாம்பே நாய் சொல்ல மாட்டேன், பாம்பே என்று ஊரு மேடையாடி இடையில ஒரு வார்த்தை, கையில வச்ச ஒரு சிகரெட்டான ஒரு குத்து, டப்புனு பலூன் உடைய கட்டி பிடிச்சு குத்த கொடுப்பா, அவன் தான்டா என் பாஸ். ஒரே டெக்ல எடுத்து ஒரே டெக்ல இதே மாதிரி ஷார்ட் இருக்கு. இந்த மெமரி இப்படி அழகான சொல்ல ஆள் போற மாதிரி சாலை வெளியே பறிக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்கான், படிக்க மண்டபத்தை பார்த்து நடக்கணும், இல்லாட்டி பங்கு உடைஞ்சிடும். உள்ளூர் பெரிய மனுஷன் உலக மார்க்கெட்டையே நினைக்கிறதுக்கு பேட்டிக்காக உங்க பாட்டி மாதிரி வருது இல்ல, எத்தனையோ வருஷம் இந்த மெமரி. சி, மனித உடம்பு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்ஜின் எதுவுமே கிடையாது. என்னைக்கோ எங்கேயோ பேசுற டைலாக் ஞாபகம், என்னைக்கோ எங்கேயோ பண்ண நினைவுகள் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, எனக்கு வரும். அதனால such a wonderful profession. என்னை பொறுத்தவரை நடிக்கிறது, நான் நடிக்கிறதுல அவ்வளோ அனுபவிச்சு வந்து பாருங்க. நாளைக்கு கூட எனக்கு ஷூட்டிங் இது. நாங்கள் திருக்குறள் என்கின்ற வரிகளை பார்த்தோம், ஆனா இங்கு வாழ்வியலாக நம்மளை பார்த்திருக்கிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு அங்க சொன்னார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு விளக்கியம் போல எப்படி வாழணும் சொன்னார் பாத்தீங்களா. நடித்து காட்டுவது பெரிய விஷயம் இல்ல, நடிப்பதற்கு நடந்து காட்டுவது பெரிய விஷயம் என்பதை ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஸ்டேஜ் பியர் இருக்கக்கூடாது, ஸ்டேஜ் பியர் இருக்கக்கூடாதுன்ற காரணத்தால நான் எல்லாருமே நான் இந்த மேடையில் வந்து நிக்க வச்சு பேச வைக்கிறேன்.